Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 15 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum சிம்பிளா இருக்கும். And now let's start. Example 15, expand 4a minus 2b minus 3c the whole square. Okay, given sum identity 5 ஓட compare பண்ணணும். ஓகேவா? So identity 5 என்னன்னு first நம்ம எழுதிடலாம். So identity 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x plus y plus z the whole square is equals to x square plus y square plus z square plus 2xy plus 2yz plus 2zx. ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டி 5. இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயரை கிவனோட கம்பேர் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 4a இருக்கு, ஒய்க்கு பதிலாக -2b இருக்கு, இசட்டுக்கு பதிலாக -3c இருக்கு. அவ்வளவுதான். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நம்ம ஆன்சர் கிடைச்சிரும். எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். தட் இஸ் 4a minus 2b minus 3c the whole square is equals to x square. xக்கு பதிலா 4a the whole square plus yக்கு பதிலா -2b the whole square plus zக்கு பதிலா -3c the whole square plus 2 into xக்கு பதிலாக 4a yக்கு பதிலாக -2b plus 2 into yக்கு பதிலாக -2b zக்கு பதிலாக -3c plus 2 into zக்கு பதிலாக -3c xக்கு பதிலாக 4a. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 4a ஸ்கொயர் பண்ணோம்னா வில் கெட் 16a ஸ்கொயர் plus 4b ஸ்கொயர் plus -3c வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா plus 9c ஸ்கொயர். இப்போ வந்து பாருங்க பிளஸ் இன்டூ பிளஸ் 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 இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ சைன் வந்து மைனஸாக மாறிடுச்சு. 2 into 4 8, 8 into 2 16. So 16 variables என்னென்ன இருக்கு பாருங்க a into b. So 16ab. அடுத்தது plus into minus minus, minus into minus plus. So இங்க plus ஆயிடுச்சு. 2 into 2 4, 4 into 3 12. So 12bc, variables bc. அடுத்து இங்க பாருங்க plus into minus minus, minus into plus minus. So 2 into 3 6, 6 into 4 24. 24 variables வந்து ac. So 4a minus 2b minus 3c the whole square expand பண்ணா we'll get 16a square plus 4b square plus 9c square minus 16ab plus 12bc minus 24ac அப்படின்னு நமக்கு expand பண்ணி ஆன்சர் கிடைச்சிருக்கு. Hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே example 14 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. example 16 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max கஸ்டமர்ஸ் டேட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.